மறுபடியுமாக அருமையான இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக இந்த வேளையில் நான் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு அழைத்த ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் பெரியோர்கள் மற்றும் திருச்சபையார் யாவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை மறுபடியுமாய் நான் வாசிக்க வாஞ்சிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஒரு நிமிஷம் நான் தலையில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, மறுபடியுமாக எங்களுக்கு நீர் ஒரு லெந்து காலத்தை நீர் காண நீர் கிருபை சென்றிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிலும் இது 4வது வெள்ளிக்கிழமையை நீர் காண கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் இந்த நாட்டிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தோம் சுவாமி. உம்மிடத்தில் நாங்கள் இன்னும் ஒரு படி நாங்கள் கிட்ட நெருங்கி வருவதற்கு எங்களுக்கு இந்த நாட்டில் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த நாளிலே இந்த ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின் மூலமாக நீர் எனக்கும் எங்களுக்கும் நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதை நீர் பேசும் சுவாமி. அடியனை நீர் மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். இயேசுவானவர் பாடுபட்டு காட்டிக் கொடுக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இங்கும் அங்குமாக அலக்களிக்கப்பட்டு கடைசியாக கொல்கதா என்ற இடத்திலே அவரை சிலுவையிலே அறையும்படியாக அவரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே தான் இந்த சீரேன் நாட்டை சேர்ந்த சிமியோன் ரோமர் போர்ச்சகர்கள் அவர்களை பார்த்து இயேசுவானவர் அதை சிலுவையை சுமந்து கொண்டு செல்வதற்கு கடினப்படுகிறபடினாலே இந்த சீமோனை பார்த்து அந்த சிலுவையை அவன் மேலே வைத்து அழைத்து போவதை நாம் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சீரேன் இந்த நாட்டை குறித்து நான் கொஞ்சம் வேதத்தில் தேடி பார்த்து கொண்டிருந்தேன். இந்த சீரேன் நாடு என்பது எருசலேமிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 800 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு பட்டணம், ஒரு சிட்டி, ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிட்டி. ஒருவேளை நான் பார்த்தது இந்த சீரேன் நாடு இந்த பட்டணத்தை குறித்து வேதாகமத்தில் முதல்ல பார்த்தது எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் தான் பார்க்குறேன். இயேசுவானவர் சிலுவையை சுமந்து வருவதற்கு கடினப்படுகிற வேளையில் இந்த சீரேனே நாட்டை சேர்ந்த சீமோன் அப்படின்னு சொல்லி மத்தேயிலையும் மார்க்லையும் லூக்காவிலையும் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக புதிய ஏற்பாட்டு பகுதியில் எனக்கு தெரியல. அதுக்கு பின்பதாக பல இடங்களிலே இந்த நகரத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நார்த் அமெரிக்கா பகுதியில் தான் அந்த பட்டணம் இருக்குது. இன்றைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிபியா தேசத்தில் இருக்கிற இந்த பட்டணம்.
இயேசுவானவரால் ரெண்டு இந்த இடமும் இந்த சீமோனும் ஒரு முக்கியமானவர்களாக மாறினார்கள். இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அந்த வேளையில் முடியாத பட்சத்தில் இவரை பார்த்து சிலுவை இவர் மேலே சுமக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு? இந்த சீரேன் நாட்டை சேர்ந்த சீமோனுக்கு. நான் யோசித்து பார்க்குறேன், இவர் 800 மைல் கடந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எதற்காக இவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால், பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க ஆசரிக்க அவர் வந்திருக்கிறார். சில நேரங்களில் நாம் கூட சில இடங்களுக்கு ரொம்ப பயபக்தியாக நம்ம கடந்து செல்வோம். அப்படிதான் இந்த சிமியோனும் கடந்து வந்திருக்கிறான். அவன் ஒரு யூதன். அவன் வாழ்ந்த இடமும் யூதர்கள் நிறைந்த வாழ்ந்த ஒரு இடம் தான் அந்த சீரேன் நாடு. அங்கிருந்து இவர் வந்திருக்கிறாரு. வரும்போது ஒருவேளை வெக்கேஷனில் வந்திருக்கலாம், லீவ் போட்டுட்டு வந்திருக்கலாம், நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்படியாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. அது கூட ஒரு பைபிள் டிக்ஷனரியில் வாசிக்கும் போது போட்டிருக்காங்க, அவர் காலை 9 மணி நேரத்தில் ஆலய வழிபடுவதற்காக அவர் சென்றிருக்கிறாராம். அந்த நேரத்தில் இந்த காரியத்தினால இவர் மேலே அந்த சிலுவை சுமக்கப்பட்டது. இவர் சுமந்து கொண்டு போனார். ஒருவேளை நான் யோசித்து பார்க்கிறேன், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் மார்க்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனை பலவந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் போட்டிருக்கு. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. ஐயோ, என்னோட இயேசு சுவாமி எனக்காக சிலுவை சுமந்து கொண்டு போகிறார், எனக்காக அவர் செய்து கொண்டு போகிறார், அவர் முடியல, நான் போய் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. பலவந்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அவனுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோமர் சோல்ஜர்ஸ் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவன் சிலுவையை அவன் மேலே வைத்திருக்கிறார்கள். அவன் யூதனாக இருந்தாலும், யூதனாக இருந்தபடினாலே இயேசுவானவரை குறித்து எவ்வளோ தூரம் அவன் அறிந்திருப்பான் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனிதனாக நான் வேதத்தில் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிற ஒரு மனிதனாக அவனை பார்க்கிறேன். எருசலேம் நகரத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை உள்ள ஒரு மகனாக இந்த சிமியோனை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இவனை குறித்து இன்னுமாக பல பகுதிகளில் இவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இந்த அப்போஸ்தலர் 2. இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிற மேல் அறை வீட்டில் 120 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நாட்டிலே பரிசுத்த ஆவியானவர்கள் மேலே ஊற்றப்படும் பொழுது பல பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது இந்த சீரேனிய நாட்டை சேர்ந்த சிமியோனும் அந்த கூட்டத்தில் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எப்போது இந்த மாற்றம் வருகிறது? இவன் ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதனாக இருக்கிறான், ஆலயத்துக்கு ஒழுங்காக போவதில் துடிப்பாக இருக்கிறான், எருசலேம் நகரத்துக்கு வருவதிலே ஒரு ஆசை உள்ளவனாக இருக்கிறான். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் எப்படியாக இவனுடைய வாழ்க்கை மாறுகிறது என்று சொல்லி பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது மற்றவங்களாம் சொல்கிறாங்க, இவர்கள் கலிலேயர்களாக இருக்கிறாங்க, இவங்க நம்ம பாஷையிலாம் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தில் வேறு நாட்டவர்களாக சீரேனிய நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதில் இந்த சிமியோனும் இருக்கிறதாக நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்படியாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறதை நான் நேற்று டிக்ஷனரியில் நான் வாசித்தேன். அருமையானவர்களே, இயேசுவானவரை அவன் மீட் பண்ணுவதற்கு முன்பதாக இருந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவானவரை மீட் பண்ண பிற்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை, அதை தான் உங்கள் முன்பாக நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவானவருக்கு மீட் பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை, ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்வது, இல்லை நல்ல எருசலேம் நகரத்துக்கு போய் பார்ப்பது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் இருந்தாரா என்பது நமக்கு தெரியவில்லை. அதுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அதுக்கு பின்பதாக இருக்கிற வாழ்க்கை மாறுபட்ட ஒரு வாழ்க்கை.
இந்த நாளிலும் கூட நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இயேசுவானவரோடு நாம் இடைப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி, அந்த இயேசுவானவரை மீட் பண்ண பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். அந்த அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மளை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிறேன், ஆலயத்தில் எல்லா காரியங்களிலும் நான் பங்கு பெறுகிறேன், அது மாத்திரம் போதாது. அந்த இயேசுவானவரோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம், அந்த இயேசுவானவருக்குள்ள ஒரு ஐக்கியம், அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீரேனை நாட்டை சேர்ந்த இந்த சிமியோனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 3 பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 27லையும், மார்க் 15லும், லூக்கா 23லும் இந்த வசனங்கள் வருகிறது. மத்தேயு 27:32, போகையிலே சீரேனே ஊரானாகிய சிமியோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். இது மத்தேயு. மார்க்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க. சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கடைசியாக லூக்கா 23:26 அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற பொழுது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சிமியோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். அருமையானவர்களே, இந்த 3 வசனத்திலையும் சீரேனு நாட் பற்றி வருது, சிமியோனை பற்றி வருது, சிலுவையை பற்றி வருகிறது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் இந்த சிமியோனை பற்றி சொல்லும் பொழுது அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சிமியோன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இயேசுவானவருக்கு பிற்பதாக உள்ள ஒரு வாழ்க்கை. இவன் இயேசுவானவரை அந்த இடத்துல ஒருவேளை சந்தோஷமாக அவன் இயேசுவானவரை மீட் பண்ணல, சந்தோஷமாக ஒருவேளை அந்த நேரத்தில் அவன் சிலுவையை அவனாக போய் அந்த சிலுவையை சுமக்கவில்லை. ஒருவேளை இந்த காலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஐயோ என்னுடைய இயேசு சுவாமி எனக்காக சிலுவை சுமந்து கொண்டு போறார், நான் போய் உதவி செய்யட்டும் சொல்லி நான் முதலாவது ஆளாக நான் போவேன். ஆனால் அந்த காலங்களிலே அவன் ஒரு சிலுவை சுமந்து கொண்டு போவது என்பது ஒரு 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 கில்ட்டி கான்சியஸாக கூட இருந்திருக்கும். இயேசுவானவருக்கு இல்லை, ஆனால் இவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பிற்பாடு அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம். அவன் மறுபடியும் அவனுடைய ஊருக்கு போன மாதிரி தெரியல, எருசலேமில் இருக்கிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த கலிலேயர்கள் மேலே, நம்ம சீஷர்கள் மேலே இறங்குறாங்க. அப்போவும் அந்த கூட்டத்தில் நிற்கிறான். பேதுரு எழுந்து பேசுகிறான். 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இந்த அருமையான மகன் இந்த சீமை இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மகனை குறித்து போடப்பட்டாங்கல்ல, இந்த ரூப், அலெக்சாந்தர் பற்றி எனக்கு அதில் ரொம்ப கண்டுபிடிக்க முடியல. பட் இவன் எப்படியாக இவன் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிறது. இது ரோமர்ல நம்மளுடைய பவுல் கடைசி காலங்களில் ஒவ்வொரு குறித்து வாழ்த்துங்கள் என்று சொல்லி எழுதும்போது இந்த ரூபை பற்றி அவர் எழுதுகிறார். அப்போ எங்க மாற்றம் நடந்திருக்குது? இவர் சிலுவை, இயேசுவானவருடைய சிலுவை இவர் சுமந்தாரு. இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். குடும்பமாக அதற்கு பிற்பதாக அவர்கள் சுவிசேஷ பணியிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற ரூப்பை குறித்து வேதத்தில் போட்டிருக்கு. ரூப்பும் அவர் தாயும் பற்றி நம்ம வேதத்தில் இப்போ அழகாக போட்டிருக்கு. யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறாரு. வாழ்த்துங்கள், அவனுடைய தாய் தான் எனக்கும் தாய் அப்படின்னு சொல்லி இவர் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்படின்னா இவங்க எவ்வளோ இயேசுவானவருக்காக இவர்கள் எவ்வளவு அதிகமான காரியங்களை இவர்கள் செய்திருப்பார்கள். ஆதி திருச்சபையில் இவர்கள் முக்கியமான குடும்பமாக இவர்கள் முக்கிய பங்குகள் வகித்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 11, 13ஆம் அதிகாரத்திலெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த தேசத்தை குறித்து அதில் போடப்பட்டிருக்கிறது. அருமையானவரை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். இயேசுவானவரை சந்திப்பதற்கு முன்பதாக இருந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவானவரை சந்தித்த பிற்பாடு இருக்கிற ஒரு வாழ்க்கை,
ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த நாளில் நாம் எந்த பக்கத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த சீமோனை குறித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் சிலுவை சுமந்துட்டு போயிட்டு வீட்டில் என்ன சொல்லியிருப்பான்னு நான் யோசித்து பார்க்குறேன். இன்னைக்கு காலங்களில் என்ன சொல்லியிருப்போம், என்னோட இயேசுவானவர் எனக்காக சுமந்த சிலுவையில் நானும் சேர்ந்து சுமந்தேன் அப்படின்னு சந்தோஷமாக நம்ம இந்த காலத்தில் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் அது என்ன இன்னைக்கு அது நமக்கு அந்த சிலுவையினால் நமக்கு என்ன பலன் நமக்கு கிடைந்திருக்கிறது அப்படின்னு என்று. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவன் எப்படி அவன் மனசு கஷ்டப்பட்டிருப்பான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அந்த காலங்களிலும் அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட, அந்த ஒரு கடினமான ஒரு நேரங்களிலும் கூட இயேசுவானவர் அவனை சந்தித்தார். அவன் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. ஒரு சாதாரண ஒரு ரிலிஜியஸாக இருந்த ஒரு சீமோனை ஆண்டவருடைய மகனாக அவனை மாற்றி திருச்சபையில் ஒரு முக்கிய பங்குகளை வகிக்க, கடைசியில் அந்த குடும்பத்தையே அவர் வாழ்த்தி செல்கிற அளவுக்கு, பவுல் வாழ்த்தி செல்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை, அந்த குடும்பத்தின் வாழ்க்கை மாறினதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அன்பானவர்கள், இந்த நாளில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எப்போவுமே நான் எப்போ பேசினாலும் இந்த வசனத்தை நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். ரட்சிப்பு இலவசம். ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று சொல்லி உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த அனுபவம் நமக்கு தேவை. இது ஒரே ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அனுபவம். இந்த காரியத்தை வைத்து நாம் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால், ரோமர் 10:9 வைத்து நாம் ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவரை நாம் சந்தித்துட்டோம், மீட் பண்ணிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதற்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடித்து விடலாம். மத்தேயு 27:32 லூக்கா 23:26 இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற பொழுது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு போகும்படியாக அதை அவன் மேல் வைத்தார்கள். இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்பதாக வாசித்த அந்த 2 பகுதியிலே இல்லாத ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். அவன் சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னாக அவன் நடந்து செல்ல வேண்டும். அப்படியாக அவன் மேலே சிலுவை வைத்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் கடவுளுடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் பின்பதாக நான் கடந்து செல்ல வேண்டும், அவருக்கு பின்பதாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மார்க் 8:34 இதை வாசிக்கும் பொழுது எனக்கு இமீடியட்டாக பேரலாக எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அருமையானவர்களே, இது அருமையான ஒரு வசனம். லெந்து நாட்களிலே இந்த வசனத்தை தியானிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த திருச்சபையில் இந்த வசனத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். அருமையானவர்கள், இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். இயேசுவானவருக்கு பின்பதாக நாம் நடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தானே நான் வெறுக்க வேண்டும், என்னை வெறுக்க வேண்டும். அப்படின்னா என்னையே நான் நிராகரிக்க கூடாது, ஹேட் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்று சொல்லி நான் வாழ வேண்டும். எனக்குள்ளதாக இருக்கிற அந்த ஈகோ, எனக்குள்ளதாக இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டு அவருக்கு பின்பதாக நான் செல்ல வேண்டும். இதுதான் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வெறுத்து அப்படின்னு சொல்லும் போது லெந்தில் காலங்களிலே அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நம்மளே வெறுத்து இந்த நாட்களிலே, இந்த 40 நாட்களிலே வெறுத்து சில காரியங்களை நாம் வெறுக்கிறது நிமித்தமாக அந்த காணிக்கையை கொண்டு நாம் ஆலயத்தில் நாம் கொடுக்கிறோம். அதுக்கு தான் அந்த சுய வெறுப்பு உண்டியல் எல்லாம் சொல்லி நம்ம ஆலயத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது. சில காரியங்களிலே, ஆகாரங்களிலே சில காரியத்தை நாம் வெறுக்கிறோம். என்னென்ன காரியங்களிலே எனக்கு இந்த 40 நாள் வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அதோட காசெல்லாம் காணிக்கையை எடுத்து நான் தனியாக எடுத்து வைத்து ஆலயத்தில் கொண்டு தருகிறோம். நல்ல ஒரு பழக்கம். அந்த 40 நாளில் மாத்திரம் அந்த இப்படி இருந்துடவே கூடாது. என் வாழ்நாள் முழுவதுமாக என்னை நானே நான் வெறுக்க வேண்டும்.
என்னை நான் வெறுக்க வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் பேசும்பொழுது, நான் நடக்கும் பொழுது, நான் ஒரு பழகும் பொழுது நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். அடுத்தது தன் சிலுவை. என்னுடைய விசுவாசம் உள்ள வாழ்க்கையிலே அவருக்காக நான் நிலை நிற்பது, கடினமான பாதையிலே அவருக்காக உண்மையாக நான் நிற்பது என்னுடைய சிலுவை. மற்றவங்க சிலுவை கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை. அது குடும்பத்தாரிலிருந்து வரலாம், என் வேலை இடத்துலேருந்து வரலாம். என்னுடைய சிலுவை நான் சுமக்க வேண்டும். எப்பவுமே சொல்வது அந்த ரட்சிப்பு என்பது இலவசம். அவரை பின்தொடர்ந்து போவது என்பது காஸ்ட்லி. அவ்வளோ ஈஸியாக நான் போயிட முடியாது. உலகத்தோடு சேர்ந்து நான் வாழ்வேன், இயேசுவையும் நான் பின்பற்றி போவேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம். ரட்சிப்பு ஒரு நிமிஷம் போதும். இல்லை, யோசித்து பாருங்கள். நம்மளுடைய கல்வன், அந்த கல்லர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் நிந்திக்கிறான், ஒருத்தன் டே ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவரத்தில் எங்களை நினைத்தவர்களும் சாமின்னு அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தவர்களும் சொல்கிறான். அது அந்த சென்டென்ஸ் சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. அது எவ்வளோ உண்மையாக உள்ளே இருந்து வெளியே வந்திருக்கும்னு தெரியல. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். என் கூட நீ இருப்ப, பரதேசில் என் கூட நீ இருப்ப அப்படின்றார். அவனுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு. இந்த சீரேனையோட நாட்டை சேர்ந்த சிமியோனுக்கு அந்த சிலுவையை தொட்டதுனால, அந்த சிலுவையை துமந்து கொண்டு போனதுனால அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அது மாத்திரம் இல்லை, அவன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றம். அருமையானவர்களே, அந்த தன் சிலுவையை எடுத்து பின்பற்றி வா என்று இயேசு சொல்லும் பொழுது கடைசியில் என்னை பின்பற்ற கடவன். நான் சொன்னேன், ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் வேத வசனங்களை அப்படியே கொண்டு என் வாழ்க்கையில் நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன்படியாக நான் வழி நடக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வெள்ளிக்கிழமையில் ஆராதனை அதோட வேலை முடிஞ்சிட்டு மற்ற நாட்டில் நான் இஷ்டம் போல நான் வாழ்வேன். இல்லை, அப்படின்னா இயேசுவானவருடைய சீஷனாக என்னால் வாழவே முடியாது. ரட்சிப்பு இலவசம், சீஷனாக வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியாக அழைக்கிறார். சற்று நாம் யோசித்து பார்க்கலாம். இயேசுவானவருக்கு முன்பு, இயேசுவானவரை சந்திப்பதற்கு முன்பு இருக்கிற வாழ்க்கை, சந்தித்த பின் இருக்கிற வாழ்க்கை, நம் வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு நாம் யோசித்து பார்ப்போம். சந்தித்த பின் என் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு மாற்றம், என் குடும்பத்தில் ஒரு மாற்றம், எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பாடுகள் மத்தியிலும் மாற்றம், கஷ்டத்தின் மத்தியிலும் நம்ம கூட ஆண்டவர் வருவதை நம்மளால் அந்த நாட்களிலே பார்க்க முடியும். நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம்.